وَلَقَدْ يَسَّرْنَا الْقُرْآنَ لِلذِّكْرِ فَهَلْ مِن مُّدَّكِرٍ. இப்ப நாங்க போவோம். முதலாவது வசனம் என்ன? அல்ஹம்த் அல்ஹம்த் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். முதலாவது சொல் என்ன? முதலாவது சொல் என்ன? அல்ஹம்த். அல்ஹம்துனா என்ன மீனிங்? அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னா என்ன மீனிங்? அல்லாஹ்க்கு புகழ். ரைட். ஹம்துன்னு சொல்ற அரபிக் லாங்குவேஜ்ல வந்து சில சொற்களுக்கு வந்து பல பல பொருள் சேர்ந்தது தான் ஒரு சொல். பல பொருள் சேர்ந்தது தான் ஒரு சொல். ரைட். அப்ப அதை நாங்க தமிழுக்கோ இங்கிலீஷுக்கோ கொண்டு வந்தா அதை ஒரு சொல்லால டிரான்ஸ்லேட் பண்ண இயலாது. ரைட். லாங்குவேஜோட ரிச்னஸ் தான் அதுக்கு காரணம். ரைட். அப்ப அல்ஹம்துன்னு சொன்னா வந்து ரெண்டு அர்த்தங்களை ஒண்டா கொண்ட சொல் தான் அல்ஹம்த். ஒன்று வந்து என்ன? பாராட்டு. ரெண்டாவது நன்றி செலுத்து. பாராட்டு நன்றி செலுத்து. ரைட். அரபிக்ல பாராட்டுக்கு சொல்றது அல் மது. என்ன? அல் மது. ரைட். நன்றி செலுத்துவதற்கு அஷ்ஷுக்கர். அஷ்ஷுக்கர். ரைட். ஆகவே அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொல்லி நாங்க சொல்ற நேரத்துல நாங்க சொல்லுறோம் என்ன? புகழும் நன்றி செலுத்துதலும் அல்லாஹ்வுக்குள்ளது. புகழும் நன்றி செலுத்துதலும் அல்லாஹ்வுக்குள்ளது. ரெண்டையுமே சேர்த்துத்தான் சொல்றோம். ரெண்டையும் ஒன்றா பண்டில் பண்ணி தான் அல்லாஹ் தஆலா சொல்லுறோம். சரியா? அப்போ இதை நாங்க இப்படி சொல்லலாம். எப்படி? அல் மதுஹு வஷ்ஷுக்குரு லில்லாஹ். அல் மதுஹு வஷ்ஷுக்குரு லில்லாஹ். என்ன? அப்ப அல்லாஹ் தஆலா அல் மதுஹு வஷ்ஷுக்குரு லில்லாஹ் என்று பாவிக்காம அல்ஹம்துலில்லாஹ்னு பாவிச்சுக்கிறான். இப்ப நாங்க ட்ரை பண்றோம். இந்த அல்ஹம்துலில்லாஹ்ங்கிற எழுத்துக்காக வேண்டி வேற வேற இன்ன வகையில எல்லாம் சொல்லேலும் ஏன் அல்லாஹ் தஆலா அப்படி சொல்லாம அல்ஹம்துலில்லாஹ்வை அல்ஹம்துங்கிற அந்த சொல்ல அல்லாஹ் தஆலா தெரிவு செஞ்சு எடுத்துக்கிறான். சார், இப்ப நான் ஆரம்பத்துல சொன்னேன் தானே, ஒவ்வொரு சொல்லும் அல்லாஹ் தஆலா கவனமாக பிக் பண்ணிக்கிறான். ரைட். ஏன் அல்ஹம்து எங்களுக்கு சொல்லலாம் அல் மது வஷ்ஷுக்குரு லில்லாஹ். ரைட். இது என்ன? ஒரு மிக ரத்தின சுருக்கமான சொல்லி இருக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா ரெண்டு சொல்ல தெரிவு செய்ய வேண்டிய வேலை இல்லை. ஏன்னா அரபிக்லயும் ஒரு சேயிங் வண்டிக்குது வந்து ஹைருல் கலாமி மா கல்ல வதல்ல. ரைட். சிறந்த பேச்சு வந்து சுருக்கமாகவும் பாயிண்ட்டுக்கும் பேசுறது. சுருக்கமாகவும் பாயிண்ட்டுக்கும் பேசுறது. ரைட். அப்ப அந்த அடிப்படையில் அல்லாஹ் தஆலா அது எங்களுக்கு சிம்பிள். நாங்க தமிழ்லையும் சொல்லுவோம் என்ன? ரத்தின சுருக்கமாக பேசுறது பேச்சுக்கு அழகு. என்ன? அப்ப அல்லாஹ் தஆலா அப்படி தெரிவு செய்ய இல்லை. அது ஒரு சிம்பிள் மேட்டர். ரைட். அடுத்த சைட்ல வந்து இது ரெண்டு சொல்லா இருந்தா ஒரு ஆள் என்ன செய்யலாம்? ஹம்த அவத மதுக எடுக்கலாம், இல்லாட்டி சுக்கர் எடுக்கலாம். ரெண்டையும் ஒண்டா பண்டில் பண்ணி அல்லாஹ் தஆலாக்கு கொடுக்கணுங்கிற தேவை ஒன்று இல்லை. நாங்க உலகத்திலையும் வந்து மதுகையும் சுக்கரையும் ஒரே நேரத்துல இது ரெண்டும் டோட்டலி டிஃபரெண்டான ரெண்டு சொல் இல்லையா? நன்றி செலுத்துதல், பாராட்டுதல். இப்ப உதாரணத்துக்கு நான் ஒரு ஒரு உதாரணம் மட்டும் சொல்றேன். ஒரு 3 வீல் ஒன்று வருது. ரைட். அந்த 3 வீல் ஸ்கிட் ஆகி ஒரு பள்ளத்துல இப்போ குழியில இறங்கிட்டு. ரைட். அப்ப அந்த இடத்துல ஓரத்துல நின்ற ஒரு வாட்டர் சட்டமான ஒரு ஆம்புல என்ன செய்யறாரு? அந்த வீலை எடுத்து வெளியில வைக்கிறார். ரைட். இந்த உள்ளுக்கே இந்த ஆட்டோ டிரைவர் ஓடி வந்து இவரை பார்த்து என்ன சொல்லுவாரு? எப்படியப்பா நீங்க என்ன காப்பாத்துனீங்க? என்ன குடிச்சீங்க? இவ்வளோ உங்களுக்கு ஃபோர்ஸ் எங்கால? ஜிம்முக்கு போறீங்களா? இதை கேட்பாரு. ரைட். அவர் முதலாவது வந்த உடனே கீழே 100 அடி பள்ளம். ரைட். கீழே 100 அடி பள்ளம். ஆனா இதை வெளியில நின்று பார்த்து கொண்டு இந்த ஒரு ஆள் என்ன செய்வார்? இவரை போய்த்து வாவ் அமேசிங், உங்களோட எப்படி நீங்க இதை தனியால நின்று ஆட்டோ வெளியில எடுத்தீங்கன்னு கதைப்பாங்க. நான் அப்படி ஆட்கள் உலகத்தில் இருக்கிறாங்க, எல்லாமே இல்லை. ரைட். அப்போ எந்த நேரமும் என்ன? அல் மதுகும் அஷ்ஷுக்கரும் ஒண்டாய்க்க வேண்டிய அவசியம் ஒன்று இல்லை. சரியா? அப்போ இதை ரெண்டு அல்லாஹ் தஆலா பிரிக்க இல்லை. அல்ஹம்துங்கிற சொல்ல அல்லாஹ் தஆலா எடுத்துக்கிறார். சரி. அது இல்லாம அல் மதுங்கிறதுக்கு இது தானே, மது வந்து எல்லாத்துக்கும் செய்யலாம். உதாரணத்துக்கு வந்து ஒரு அழகான வீட்டை பார்த்தா ஓ பியூட்டிஃபுல்னு சொல்லுவோம். ஒரு நல்ல ஒரு வெஹிக்கிளை பார்த்தா வண்டர்ஃபுல்னு சொல்லுவோம். ரைட். அதெல்லாம் என்ன? மது. ரைட். சுகர் அது வேற. ரைட்.
ஆனா சுக்கரை பொறுத்தவரையில அப்ப அதே மாதிரி அல் மதுக பொறுத்தவரையில வந்து இமாம்கள்ட்ட கருத்திக்குது அல் மதுக போலியாவும் சொல்லலாம். மதுக என்ன செய்யலாம்? போலியாகவும் சொல்லலாம். உதாரணத்துக்கு வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஒரு ஹதீஸ் ஒன்று இருக்குது. ரசூல்லா சொன்னாங்க, யாராவது உங்களை முகத்துக்கு முன்னுக்க பாராட்டுனா அவனோட முகத்துல மண்ணள்ளி போட சொல்லி. ரைட்? அந்த கருத்துல ஒரு ஹதீஸ் ஒன்று இருக்குது. அப்ப அந்த ஹதீஸ்ல ரசூல்லா பாவிக்கிற சொல் வந்து மதாஹின். ரைட்? மது செய்யறவங்க. ரைட்? அவ போலியாவும் மது செய்யலாம். ஆனா ஹம்த பொறுத்தவரையில ஜெனியூனாத்தா அது நடக்கும். ரைட்? ஆக அல்லாஹ் தஆலா ஹம்து பாவிச்சுக்கிறேன். ரைட்? இப்ப சுக்ரை நாங்க தனி எடுத்தா, இப்ப சுக்ர் வந்து எப்பன்னு சொன்னா வந்து இப்ப உங்களுக்கு யாராவது ஒரு ஹெல்ப் பண்ணி செய்யறா, இல்லாட்டி உங்களுக்கு ஏதாவது ஒரு ஒரு நன்மை ஒண்ணு நடக்குது ஒருத்தரால, அந்த நன்மை உங்களுக்கு விளங்குது. சில நேரத்துல உங்களுக்கு விளங்க இல்ல. விளங்குனா நீங்க என்ன செய்வீங்க? சுக்குர் செய்வீங்க. உங்களுக்கு அவரு ஒரு ஆள் நம்மளுக்கு இதெல்லாம் செஞ்சுதான் நான் இந்த இடத்துக்கு வந்து சினத்துல உம்மா வாப்பாட சுக்குர் வந்து சில பிள்ளைகளுக்கு விளங்குற இல்ல. ஏன்னா ஒரு ஆள் வளர்ந்து வார நேரத்துல உம்மா வாப்பா அந்த பிள்ளைகளை உருவாக்குறதுக்காக வேண்டிப்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் வந்து அவங்களுக்கு விளங்குறது இல்லை. இட் டசன்ட் மீன் வந்து உம்மா வாப்பா அந்த சுக்கருக்கு ஓனர் இல்லைங்கிறது இல்லை. ரைட்? ஆனா ஹம்த பொறுத்தவரையில வந்து இவரு சுக்குர் செய்ய வேண்டிய அவசியம் ஒன்று இல்லை. அல்லாஹ் தாலா தன்னகத்தை சுக்குரை வச்சுக்கிறார். விளங்குதா? கிளியரா? ரைட்? அடுத்தது வந்து எங்களுக்கு உங்களுக்கு தெரியும் ஜும்லா இஸ்மியா, ஜும்லா ஃபியலியா. இஸ்ம் ஃபியல். ரைட்? தமிழ்ல சொல்றதா பெயர் சொல், வினை சொல். ரைட்? இப்ப பெயர் சொல், இந்த போனை நாங்க எடுத்தோம்னு சொன்னா இது பெயர் சொல்லா வினை சொல்லா? இந்த பெயர் சொல் இது என்ன காலம்? இது என்ன காலம்? காலம் இல்லை. ஏன்னா காலம் இல்லை. காலம் இல்லாததுதான். அப்ப காலம் இல்லைன்னு சொன்னா அது என்ன? நிரந்தரமானது. காலம் இல்லைன்னு சொன்னா அது நிரந்தரமானது இல்லையா? ரைட்? காலம், அவன் விளையாடினான், சாப்பிட்டு கொண்டிருக்கிறான், பாடசாலைக்கு போவான். ரைட்? இதெல்லாம் என்ன? வினை. அப்ப இது என்ன? காலத்தோட சம்பந்தப்பட்டது. ஏன்னா காலத்தோட சம்பந்தப்பட்டது. கிளியரா? ரைட்? இது நான் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்கு முன்னுக்க நான் ஒரு சின்ன ஒரு நாலேஜ் ஒன்று சொல்லிட்டு போறேன். அப்போ இசும் வந்து என்ன? பெர்மனன்ட். இசும் வந்து பெர்மனன்ட். ஃபெயில் வந்து டெம்பரரி. ரைட்? இப்ப அல்லாஹ் தாலா அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றதுக்காக வேண்டி, ரைட், அல்லாஹ் தாலாக்கு வேற எப்படி எல்லாம் சொல்லிக்கலாம்? இஹ்மதுல்லான்னு சொல்லிக்கலாம். ஏன்னா இஹ்மதுல்லா, அல்லாவே ஹம்த் செய்யுங்கன்னு சொல்லிக்கலாம் இல்லையா? அல்லாஹ்வை ஹம்த் செய்யுங்கன்னு சொல்லி அல்லாஹ் தாலா சொன்னா, இப்ப ஹம்த் செய்யறது யாரோட கையில இருக்குது? மனுஷோட கையில இருக்குது. அவர் ஹம்த செஞ்சாதான் அல்லாஹ்க்கு ஹம்த், இல்லாட்டி ஹம்த் இல்லை இல்லையா? ரைட்? இல்லாட்டி அல்லாஹ் தாலா இப்படி ஆரம்பிச்சுக்கலாம் வந்து நஹ்மதுல்லா, நாங்கள் அல்லாவை ஹம்த் செய்யறோம். அஹ்மதுல்லா, நான் அல்லாவை ஹம்த் செய்யறேன்னு சொல்லி ஆரம்பிச்சுக்கலாம் இல்லையா? அப்படி ஆரம்பிச்சாலும் ரெண்டு பிரச்சனை இருக்குது. என்ன ரெண்டு பிரச்சனை? இதை செய்யறது யார கையில இருக்குது? மனுஷன் கையில தான் நிக்குது. இவரு பாராட்டுனா தான் அவருக்கு பாராட்டுனா. இப்ப உலகத்துல நாங்க பாக்குறோம் வந்து இந்த செலிபிரிட்டிஸ் சொல்லுவோமே, விளையாட்டு வீரர்கள், நட்சத்திரங்கள், நடிகர்கள். ரைட்? இவங்களுக்கு ஒரு காலத்துல இவங்க இளமை, திறமை, அழகெல்லாம் இருக்கிற காலத்துல இவங்களுக்கு என்ன செய்யும்? ஒரு தொகை புகழும் பாராட்டும் இருக்குமே, கொஞ்ச காலத்துல இல்லாம போயிடும். ரைட்? அப்ப அங்க பாராட்டுறவங்களும் இல்லாம போயிடுவாங்க இல்லையா? இன்னொரு புது ஜெனரேஷன் ஒன்று வந்துடும். ரைட்? அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப பெரிய ஸ்ட்ரெஸ் ஆகி சில பேர் சூசைடுக்கு போறது இதெல்லாம் நடக்கிறது வந்து அவங்களுக்கு இந்த பாராட்டு புகழ் என்ன? பெர்மனன்ட் இல்ல, இல்லாம போறது இல்ல. அப்ப இது பெர்மனன்ட் இல்ல. ஆனா அல்லாஹ் தாலாக்கு வந்து நாங்க குல்லுமன் அலைஹா ஃபான், அல்லாஹ் தாலா சொல்றான் குல்லுமன் அலைஹா ஃபான், எல்லாமே உலகத்துல அழிஞ்சு போகும். வயபுகா வஜ்ஹு ரப்பிக ஸுல் ஜலாலி வல் இக்ராம், ரப்புட கீர்த்தி நிறைந்த முகம் மட்டும்தான் உலகத்துல மிஞ்சி இருக்கு. இப்போ உலகத்துல எல்லாம் அழிஞ்சிட்டு யாருமே இல்ல, ஸ்டில் அவனுக்கு என்ன இருக்குது? புகழ் இருக்குது. ரைட்? அப்ப அல்லாஹ் தாலா அல்ஹம்துங்கிற சொல்லை ஏன் தெரிவு செஞ்சுக்கிறான்? ரைட்? யாரும் நிரந்தரம். அல்ஹம்துங்கிறது வந்து
பெர்மனன்ட். அதால தான் அல்லாஹ் தஆலா இஸ்ம அல்லாஹ் தஆலா அந்த இடத்துல பயன்படுத்திக்கிறான். ஸோ நாங்க சில நேரத்துல உலகத்துல ஆட்களுக்கு ஏன் அல்லாஹ் தஆலா இவ்வளவு புகழ சொல்றான்? அல்லாஹ் தஆலா புகழ சொல்ல இல்ல எங்கள. எங்கட புகழால அவனுக்கு புகழ் கூடுறது இல்ல. அவன் தன்னகத்தே புகழ கொண்டவன், தன்னகத்தே சுக்கர கொண்டவன். நாங்க அவன் செஞ்சுக்கிற நன்மைகளை, அவன் செஞ்சுக்கிற அருள்களை விளங்கி சுக்கூர் செஞ்சாலும், செய்யாம நாங்க விளங்கி கொள்ளாம போனாலும் சுக்குரும் ஹம்தும் அவனுக்கு உள்ளதுங்கிறத இந்த அல்லாஹ் தஆலா அல்ஹம்துங்கிற சொல்ல தெரிவு செஞ்சுக்கிற மூலமா பார்ப்போம். இன்னும் வேற எப்படி இந்த அல்ஹம்து பாவிக்கலாம்? அல்ஹம்துலில்லாஹ், ஏன்னா அல்ஹம்துலில்லாஹ் இத பின்னால மாத்தி போட்டா லில்லாஹில் ஹம்த் இல்லையா? லில்லாஹில் ஹம்த் நாங்க பெருநாளைக்கு ஓதுறோமே, ரைட்? அப்ப லில்லாஹில் ஹம்துன்னா என்ன மீன்? அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னா ஹம்து வந்து அல்லாஹ்வுக்குரியது. லில்லாஹில் ஹம்துண்டா ஹம்து அல்லாஹ்க்கு மட்டும் தான் உள்ளது. லில்லாஹ் தூக்கி முன்னுக்கு போட்டா அல்ஹம்துலில்லாஹ்ல லில்லாஹில் ஹம்துன்னு சொல்லி மாத்துனா இது இஹ்திசாஸ்னு சொல்றது வந்து அல்லாஹ்க்கு மட்டும், ரைட்? ஏன் அல்லாஹ் தஆலா அப்படி சொல்லல? வேற இடத்துல பாவிச்சுக்கிறான் அல்லாஹ். சூரா ஜாசியாவுல அல்லாஹ் தஆலா பாவிச்சுக்கிறான். ஆனா சூரா ஃபாத்திஹாவுலயும் அல்லாஹ் தஆலா பாவிக்கல. விளங்குதா நாங்க எங்க போறோம்னு சொல்லி? இந்த அல்ஹம்துங்கிற சொல்ல பாவிக்கிறதுக்கு இன்னும் பல வழிகள் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லாம அல்லாஹ் தஆலா லில்லாஹில் ஹம்துன்னு சொல்லிக்கலும். ஏன் அல்லாஹ் தஆலா லில்லாஹில் ஹம்துன்னு சொல்ல இல்ல? ரைட். இப்போ லில்லாஹில் ஹம்து சொன்னா அல்லாஹ்க்கு மட்டுமே புகழ், ஏன்னா ரைட். சூரத்துல் ஃபாத்திஹா வந்து இறக்கப்பட்ட இந்த சூறாக்கள்ல பூரணமா இறக்கப்பட்ட முதலாவது சூறா. பூரணமா இறக்கப்பட்ட முதலாவது சூறா. மத்த எல்லாம் வசனங்கள் தான் இறங்கிச்சது, ரைட்? அப்ப சூரத்துல் ஃபாத்திஹாவுல அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்? தன்னை அறிமுகப்படுத்துறான். தன்னை அறிமுகப்படுத்துறான். யாருக்கு அறிமுகப்படுத்துறான்? ஃபித்ரா நிலையில இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்குமே ஜின்களுக்குமே அல்லாஹ் தஆலா தன்னை அறிமுகப்படுத்துற ஒரு சந்தர்ப்பம். இப்ப நீங்க ஒரு இடத்துல போயிட்டு உங்களை அறிமுகப்படுத்தும் போது நீங்க ஃபோர்ஸ பாவிக்கணுமா? அல்லாஹ்க்கு மட்டும்தான் புகழ், லில்லாஹில் ஹம்த், லில்லாஹில் ஹம்துன்னு சொல்லி எப்ப பாவிக்கணும்? சொல்லுங்களேன் பாப்போம். எப்ப அல்லாஹ்க்கு மட்டும் தான் புகழ்ந்து சொல்லி எப்ப நாங்க பாவிக்கணும்? இன்னொருத்தருக்கும் புகழ் இருக்குதுன்னு சொல்லி யாராவது சொல்லிக்கணும். அவரோட ஆர்கியூ பண்ற நேரத்துல தான் நீங்க என்ன செய்வீங்க? லில்லாஹில் ஹம்த பாவிக்கணும். அல்லாஹ் தஆலா அல்ஹம்துலில்லாஹ்ல என்ன செய்றான்? தன்னை அறிமுகப்படுத்துற சந்தர்ப்பம். சோ அல்லாஹ் தஆலா அதை பாவிக்க இல்ல. சூரா ஜாசியா முஷ்ரிக்கீன்களோட ஒரு டிபேட் ஒன்று போகுது, ரைட்? அங்க அல்லாஹ் தஆலா என்ன செய்றான்? லில்லாஹில் ஹம்த பாவிக்க. வேற எப்படி பாவிக்கலாம்? நாங்க ஜுமாக்கு போனா என்னன்னு தோங்குவாங்க, இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிரு, ரைட்? இப்ப இன்னல் ஹம்துலில்லாஹ் நிச்சயமாக புகழ் அல்லாஹ்வுக்குரியது, ரைட்? அப்போ அல்ஹம்துலில்லாஹ் ஃபோர்ஸ் கூடவா இன்னல் ஹம்த் அல்லாஹ்வுக்கே புகழ், சாரி, நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு புகழ்ந்து சொல்லி சொல்றது எது ஃபோர்ஸ் கூட? இன்னல் ஹம்துலில்லாஹ். அப்ப அது பாவிச்சுக்கலாம் தானே அல்லாஹ் தஆலா? இங்கன ஏன் அல்லாஹ் தஆலா பாவிக்கல? எப்போ நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு புகழ்ந்து சொல்லி சொல்றது யாரை பார்த்து சொல்லுவோம்? நிச்சயமாக செர்டன்லி புகழ் ஷுக்குர் ரெண்டும் அல்லாஹ்வுக்குரியதுன்னு சொல்லி யாரை பார்த்து சொல்லுவோம்? அல்லாஹ்வுக்கு புகழிக்குதா இல்லையா டவுட்ல இருக்கிற ஆட்களை பார்த்து தான் என்னன்னு சொல்லுவோம்? இல்ல நிச்சயமா, ரைட்? அப்ப நான் மறுபடி சொன்ன சூரா ஃபாத்திஹா என்ன? சாதாரண எல்லாரையும் நோக்கி அல்லாஹ் தஆலாவை முதலாவது அறிமுகப்படுத்துற ஒரு சூறாவில் ஒரு ஓப்பனிங்ல வந்து அல்லாஹ் தஆலா இன்னே பாவிக்க வேண்டிய அவசியம் ஒன்று இல்லை, லில்லாஹில் ஹம்த பாவிக்க வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. கிளியரா, ரைட்? அடுத்த பிரச்சனை என்னன்னு சொன்னா வந்து இன்னல் ஹம்துலில்லாஹ், ரைட்? இன்னவுல தோங்குனா ஒரு வசனம், ரைட்? இதுக்கு நாங்க சொல்றது வந்து ஜும்லா ஹபரியான்னு சொல்லி, ஏன்னா ஜும்லா ஹபரியான்னு சொன்னா வந்து ஒரு வசனத்தை ட்ரூ ஃபால்ஸ்ன்னு சொல்லி சொல்லக்கூடியதா இருக்கணும். உதாரணமா இது ஒரு கம்ப்யூட்டர்னு சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? ட்ரூ, ரைட்? இது ஒரு கம்ப்யூட்டர்னு சொன்னா ஃபால்ஸ், சரியா? அப்ப ஆனா
நான் மகனை காலையில எழுப்புறோம், உமர் எலும்பு, மகன் சொல்ல இயலுமா ட்ரூ ஃபால்ஸ்ன்னு சொல்ல இயலாது, ரைட்? வேற என்ன உதாரணம் சொல்லுங்க. வந்து உன்னோட பேர் என்னான்னு கேட்கிறோம், உன்னோட பேர் என்னான்னு கேட்கிறோம், கேள்வி கேட்கிறது, ரைட்? கட்டளை இட்டுறது, ரைட்? காப்பாத்துங்கன்னு ஒரு ஆள் கத்துறாரு, ஹெல்ப் பண்ணு, ட்ரூ சொல்ல இயலுமா, ஃபால்ஸ் சொல்ல இயலுமா? ரைட்? அது ஜும்லா இன்ஷாயியான்னு வரும், ரைட்? ஒன்று ஜும்லா ஹபரியா, ஜும்லா இன்ஷாயியா. அப்ப ஜும்லா ஹபரியாங்கிறது வந்து எப்பவுமே இன்ஃபர்மேஷனை, தகவலை சொல்றது, மெசேஜ், தகவலை சொல்றது. கிளியரா? இன்ஷாயியாவுல உணர்வுகளை வெளிப்படுத்தல், ரைட்? காப்பாத்துங்க. இப்ப உதாரணத்துக்கு வந்து நான் அந்த ஆட்டோல தொங்கி கொண்டிருக்கிறாரே, கீழே 100 அடி ஆட்டோல தொங்கி கொண்டிருக்கிறவரு என்ன சொல்ல மாட்டாரு, நான் ஆட்டோல வந்த இந்த இடத்துல இது வலிக்கிட்டு இப்போ அடி தொங்கி கொண்டிருக்குது, கீழே 100 அடி ஆழத்துல நான் தொங்கி கொண்டிருக்கிறேன், யாராவது என்ன காப்பாத்தாட்டி நான் செத்து போயிடுவேன், இவ்வளவு சொல்லுவாரா? என்ன சொல்லுவார் அவரு? காப்பாத்துங்கன்னு கத்துவார். ஏன்னா இந்த முன்னுக்கு உள்ள அவ்வளவுமே என்ன ஹபரியா, ஜும்லா ஹபரியா, ரைட்? ஆனா அவர் ஹெல்ப் பண்ணு காப்பாத்து கத்துனா அது என்ன இன்ஷாயியா. அப்போ எங்களுக்கு இன்ஷாயியாவை விளங்குறதுக்கு சிம்பிளா சொல்றேன்டா, உணர்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய வசனங்கள், ஏன்னா உணர்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய வசனங்கள், ரைட்? இது ஜும்லா ஹபரியா, தகவலை வெளிப்படுத்தக்கூடிய வசனங்கள். ஆனா சூரா ஃபாத்திஹாவை அல்லாஹ் தஆலா இன்னல் ஹம்தலில்லாஹ்னு சொல்லி இருந்தா அது மெசேஜ் மட்டும், தகவல் மட்டும். ஆனா நானும் நீங்களும் சூரா ஃபாத்திஹாவுல தக்பீரை கட்டிட்டு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் நாங்க சொல்லும் போது இது ஜும்லா ஹபரியாவா, ஜும்லா இன்ஷாயியா, இன்ஷாயியா. ஆனா இப்ப நான் உங்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் இல்ல அல்லாஹ் தஆலாக்கு புகழ், எல்லா புகழும் நன்றி செலுத்துதலும் சொல்லி நாங்க ஒரு நான் முஸ்லிமையோ இல்லாட்டி ஒருத்தரை பார்த்து நாங்க விளங்கப்படுத்துற நேரம் அது என்ன ஜும்லா ஹபரியா. அல்ஹம்துலில்லாஹ்ங்கிறது வந்து 2க்குலயும் வரும். எதுக்குல? ஜும்லா ஹபரியாக்குலயும் வரும், ஜும்லா இன்ஷாயியாக்குலயும் வரும். ஆனா இன்னல் ஹம்தலில்லாஹ் அல்லாஹ் தஆலா பாவிச்சிருந்தா அது தகவலா மட்டும்தான் இருக்கும், இமோஷனல் பார்ட் அதுல இருக்காது. கிளியரா? அப்ப அல்லாஹ் தஆலா அல்ஹம்துங்கிற அந்த சொல்ல எவ்வளோ அழகாக அல்லாஹ் தஆலா தெரிவு செஞ்சு எடுத்துக்கிறான், ரைட்? அப்ப அல்லாஹ் தஆலாக்கு புகழ், ஷுக்குர் ரெண்டுமே உரியதுங்கிறது தான் அல்ஹம்துலில்லாஹ்.